ஹாய் வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான நம்ம எதிர்பார்த்தது இவ்வளோ நாள் கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். ப்ரொமோ கிராண்ட் ஃபினாலே ப்ரொமோ வந்தாச்சு. ஸோ எல்லோரும் காத்துட்ருக்கேன். அந்த ஃபினாலே நாளைக்கு 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வருஷம் இது தான் சண்டே. ஆனால் அந்த ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த வாட்டி நான் ஆல்ரெடி உங்களுக்கே சொல்லியிருப்பேன். இந்த வாட்டி வந்துட்டு இன்றைக்கி பாதி நாளைக்கு பாதி அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது மேபி முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்த காரணத்துக்கெல்லாம் அப்படி பண்ணாங்களான்னு தெரியல. அதேமாதிரி அந்த டைட்டில் வின்னரில் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பட் மக்களோட ஆதரவு பெருவாரியாக பார்த்திங்கன்னா முத்துக்குமரனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரோட வளர்ச்சி அப்படின்ற மாதிரி இப்போது ஒரு சமீபமாக ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு 3 வாரம் பார்த்திங்கன்னா 3வது இடத்துல 17% அவரோட ஓட்டை ஸ்டார்ட் பண்ண நம்ம முத்துக்குமரன் இப்போது ஓட்டில் ஆதிக்கம் செலுத்துகிறாரு. 50% கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டில் இருக்காப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டில் இருந்தாங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விஜய் விஷால், 2வது சௌந்தர்யா. அவங்க தான் ஓட்டில் வந்து ஆதிக்கம் செலுத்துனாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்லேருந்து பிக் பாஸ் டீம் காப்பாற்றி தான் அவர் உள்ளே இருக்கார். இல்லைன்னா அவர்லாம் எப்போயும் வெளியே போயிருப்பார். அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் மட்டும் அன்றைக்கி வின் பண்ணலாம் அப்படின்னா அவர் தான் வெளியில். அந்த மாதிரி ஒரு நிலமை போச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா பிக் பாஸ் கேம் வந்துட்டு பிரபலமானவங்களுக்கான கேம் கிடையாது. அங்கே இருக்கிறவங்களோட அந்த இந்த விளையாட்டுக்கான ஒரு கேம். நிறைய பேர் வந்துட்டு அவங்க பிரபலமானவங்க அதனால் வந்துட்டாங்க அப்படின்னு சும்மா வந்துட்டு இஷ்டத்துக்கு அடித்து விடுவாங்க. அப்போலாம் கிடையாது. பிக் பாஸ் கேமில் வந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. மக்கள் வந்துட்டு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படின்னு ஒரு சில பேர் வேணால் பண்ணலாம். எது செஞ்சாலும் நியாயம்னு. ஒரு சில பேர் அங்கே இருக்கிற மெஜாரிட்டியான பேர் வந்து அந்த நடக்கிற விஷயங்கள் அங்கே கேமு அதை தான் வந்துட்டு பார்த்து ஓட்டு போகிறாங்க. அந்த ஓட்டு தான், அந்த மெஜாரிட்டியான ஓட்டு தான் அவங்கள வின்னிங், ஃபஸ்ட் ரன்னர், செகண்ட் ரன்னர், தேர்ட் ரன்னர்ன்றதை நம்மளுக்கு காமிக்குது. ஸோ நாளைக்கு 6 மணிக்கு செம்மையான ஒரு பெரிய ட்ரீட்டு. அதோட பிக் பாஸ் நைட்டு முடிய போகுது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பிக் பாஸ் இல்லை இந்த ஷோவில் யார் டைட்டில் அடிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.